ஒரு உயிரை எடுக்கிறது ஒரு தப்புக்கு கண்டிப்பா சொல்யூஷனா இருக்காது. இதுல போய் ஒரு உயிரை கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஹலோ கிருத்தீஷ், நாங்க தான் புலித்தீஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹார்ட் பிரேக் எதனால உட்கார்ந்து கதைய கேளு, நாங்க போற வெடியடா. எதனால ஹார்ட் பிரேக் நடக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ தான். நம்ம நம்பி உன்னை சொல்லி அவங்க வந்து அதை காப்பாத்தாம வேற ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த ஏதோ இடத்துல ஒரு சொல்லக்கூடாத சிச்சுவேஷன்ல பர்சனலா சொன்னதை சொல்லிட்டா கூட நம்ம கண்டிப்பா ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட் இருக்கும். அது ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், லவ்வரா கூட இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். லவ்வர்னு இல்லை, ஏன்னா யாரா இருந்தாலும் இருக்கலாம் அந்த இடத்துல. யாரு கூட பிரேக்கப் ஆகும் அப்படின்னா ஆம்பளை கூட பிரேக்கப்னு சொல்லல ஹார்ட் பிரேக் மூமெண்ட். அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லுதேன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் இருக்கும். இல்லை நான் அன்னைக்கு அந்த பொண்ணு கூட இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அவ என்னை இப்படி அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லுதேன். நீ எல்லாரும் முன்னாடி அதை சொல்லி எனக்கு இன்னொரு தடவை அவமானம் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், திரும்ப எனக்கு அது வந்து அடி மேல அடியா தெரியும். எதனால இந்த ரீசன்னா, இப்போ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போடணும். லவ்னாலே விட்டு கொடுத்து போகிறதான். இப்போ உள்ள காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பயிர் விட்டு கொடுத்து போக மாட்டேங்காங்க. நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிற நான் கேட்கணுங்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. அதனாலேயே பாதி ப்ராவோ பிரேக் ஆயிடுது. எதனால பிரேக்கப் ஆகுதுன்னா, லேட்டா வந்தாலும் பிரேக்கப் ஆகுது, பெட்ல சீக்கிரம் வந்தாலும் பிரேக்கப் ஆகுது. நான் கட் பண்ணிடுவோம். ஹார்ட் ப்ரோக்குக்கு சில ரீசன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க. ஒருத்தன் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான், அவன் ஃப்ரெண்டு வந்து அவன் தான் காரணமாக இருப்பான் அது பிரேக்கப் ஆகிறதுக்கு. ஆனால் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவனே லவ் பண்ணிடுவான், பிரித்து வச்சவனே வந்துட்டு லவ் பண்ணிக்கிடுவான். அது எந்த விதத்தில் நியாயம் இருக்காது. அந்த கேப்ல கிடா விட்டுறது புரோக்கன் ஆயிருக்காங்க, இன்னொருத்தவங்க வாழ்க்கை கொடுக்கும். அதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு புரியல. ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால போறாங்க. அடுத்தவங்கள போய் சீட் பண்ணி என்னைக்கும் பழக்கக்கூடாது. சீட் பண்ணிலாம் நாங்க பண்ணல, அவங்க ரெண்டு பேரும் புரோக் ஆயிருக்கு. ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது இது கூட காரணமா இருக்கலாம். அவன் வந்து லவ்வருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம ஃப்ரெண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரே வெளியே சுற்றுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் லவ்வர் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃப்ரெண்டுன்னு போயிட்டே இருந்தா போ ஃப்ரெண்டே கட்டிக்கிட்டாளு அப்படின்னு அனுப்பி விட்றான். சரி, மன்மதன் படத்துல உள்ள சினாரியோஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த படம் பார்த்ததுல என்ன நடக்கும்? ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தன் பெஸ்டி சரி பெஸ்டியா இன்னொருத்தன் பெஸ்டி கூட அவன் வந்து இன்டிமேசியா இருப்பா. அப்படிதான் அதை வந்து பாத்துருவான். பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இவனும் போய் செத்துருவான். அந்த இடத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின். கண்டிப்பா வெட்டுவேன், துண்டு வெட்டுவேன், வீடு வெட்டுவேன். அவன் பெஸ்டிய முதல் வேலையை வந்தான் கேட்பேன், என் ஆளை நீ எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுவேன். சரி, நானா இருந்த அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவேன்னா, ஒரு உயிரை எடுக்கிறது ஒரு தப்புக்கு கண்டிப்பா சொல்யூஷனா இருக்காது. இதுல போய் ஒரு உயிரை கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஒரு உயிர் இல்ல, ஒரு உயிரை அவன் கொடுப்பான், ரெண்டாவது உயிரை இல்ல அதாவது அப்படி பிரேக்கப் தான், அவ்வளோதான். உன் மூஞ்சில நானுமே முழிக்க மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ, செத்தாலும் அவகிட்ட பேச வேண்டாம், அவன் மூஞ்சிலே முழிக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீ அடி தரப்பு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பெஸ்டியை அவனை நம்ம கோவப்பட்டு கொள்ளுதாலையும் நமக்கு தான் பாவம் பிடிக்கும். பேசாம அவங்க போக்கிலே விட்டுறணும். அம்பி மோடுல இருந்தா அதுக்குள்ள அந்நியன் மோடு. அந்நியனா இருந்து அம்பியா மாறிட்டான். சிச்சுவேஷன் வந்து நிறையவே பசங்களுக்கு தான் நடக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய ரீலே இது மாதிரி வந்துட்டு வரும். அதில் ஃபுல்லாக வந்துட்டு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண போவான். அந்த பொண்ணு வந்துட்டு வேற யாரு கூடயோ வந்து இருக்கும். இப்போ நீ பொண்ணுங்க ட்ரூவா லவ் பண்ணணும்னு சொல்லுதியா? இல்லை, ஒரு ரோஜாக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ரோஜாவாக இருந்ததுன்னா அதை சுற்றி 50 முள் வந்துடுது. ஆனால் அந்த முள்ளுக்கு வந்து ஒரு ரோஜா கூட கிடைக்காது. ரோஜா காஜான்னு பேசாதான் அடிப்பாங்க. ஈமக்கி அதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை ஒரு கேர்ளுக்கு அவ்வளோ பாய்ஸ் வந்து வராங்க, ஆனால் ஒரு பாய்க்கு வந்து ஒரு கேர்ள் கூட வர மாட்டேது. ரேராக தான் வர்றது ரேராக தான் இருக்குது. அப்படி தான் சொல்லுவேன் நான். அந்த ஈமக்கி அந்த இது சொல்லலை. நம்ம பார்க்குறது அப்படி தான் பார்க்குறோம். ஒரு பொண்ணு ஈஸியாக கமிட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. மேபி ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். ஆனால் பையன் கஷ்டப்படுது அது நமக்கு தெரியும். நம்ம நேரில் எவ்வளோ பார்த்துருக்கோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட கமிட் ஆகுன்னா அவ்வளோ கஷ்டப்படுவான். கமிட் ஆனாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். சரி, பேக் டு கொஸ்டின். இதில் இந்த சிச்சுவேஷனில் இதுவே மன்மதனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருக்கலாம், பேட்ட படத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க தெரியுமா. நம்ம இதுவே மன்மதனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் நமக்கு இப்படி தான் தோணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அதுக்குன்னு கழுத வாழ்க்கை வீணாக்க போக பத்தியா? நான் என்ன பண்ணுவேன்னா,
நீதான் ஸ்மைல விட்டுட்டு வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க நம்ம வந்து அந்த இடத்துல ஹார்ட் பிரேக்கோட அப்படியே வெளியே வர வேண்டியதான். அது கரெக்டு தான். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனால் அங்கே பாதிக்கப்படுறது நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. அவள் வந்து ஒரு ரெக்ரெட்டே பண்ணாமல் ஈஸியாக உன்னை லவ்வும் பண்ணுறா, அதே நேரத்தில் இன்னொருத்தனையும் பண்ணுறா. அது கரெக்டு தான். அவ என்ன சுச்சுவேஷன்ல இது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எதோ பேசிட்டு என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உன்னை கேட்டுட்டு சரி அப்படி கிடையாதுல. இவன் என்ன அப்படி கிடையாது. அவட்ட என்னன்னே கேட்காம அந்த இடத்துல போய் நம்ம ஒரு இது இவ்வளோ அந்த அந்த சீன்லேயே என்ன இருக்குன்னா, 2 பேரும் செக்ஷுவலாக ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில் கேட்கறதுக்கோ கேட்காததுக்கோ எந்த அவசியமே கிடையாது. அப்படி கிடையாதுடா. திடீர்னுட்டு இப்போ பிளாக்மெயில் பண்ணி ஏதாச்சும் அவன் இது பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து கேட்டிருக்கலாம். அது கேட்க முன்னாடி அவன் வந்து தப்பு தான் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். மேபி அப்படி கூட இருந்திருக்கலாம். சரி, அவட்ட கேட்கணுங்க. அவன்கிட்ட கேட்டதுக்கு அவ சொல்லுவாளா? கம்பைன் ஸ்டடி பண்ணோன்னு தானே சொல்லுவா. அதை நான் வந்து மறந்துட்டேன். கம்பைன் ஸ்டடி சொன்னாலும் கொல்றது ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல கொலை பண்றது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்லலை. கம்பைன் ஸ்டடியே பண்ணாலும் சரி நீ படித்து முன்னேறு அப்படின்னு விட்டுட்டு நம்ம படிப்பை நம்ம பார்த்துட்டு கிளம்பியிருக்கணும், அவ்வளோதான். சரி, இதுவே இந்த சுச்சுவேஷனில் அவன் மேலே தப்பு இருக்குன்னு நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. ஜெஸ்ஸி ஸ்டோரியே எடுத்துப்போமா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெஸ்ஸி தான். உனக்கு தெரியாதா? சரி, என்னன்னா சரி ஷார்ட்டாக சொல்லணும்னா அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு நிறையா பிரச்சனை, ரிலீஜியன் பிரச்சனை, அப்புறம் வீட்டில் இருந்து ப்ரெஷரு. அதனால் ஜஸ்ட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு அவள் மூவ் ஆன் ஆகிடுவா. அந்த இடத்துல சிம்பு தான் திரும்ப அகைன் அண்ட் அகைன் சிம்பு. இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ண, அதாவது ஃபேமிலி ப்ரெஷர்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுறாங்க. அதாவது இது வேலிடான ஒரு கேஸே இல்லை, இந்த இடத்துல பிரேக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கரெக்ட் தான். இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம்? அத்தை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதா, பேசி பார்க்கணும். ஒப்பேறனா போன தண்ணி தெளிச்சு விட்ற வேண்டியதான், அவ்வளோதான். வேற இதுக்கு மேலே நம்ம அவ்வளோதாண்டி எஃபெக்ட் பண்ண முடியும். பேசி பார்த்ததுக்கு அடுத்து ஒப்பேறனா அவ்வளோதான். இல்லை, இவன் தான் எவ்வளோதான் விரட்டுதாம்னாலும் இவா வந்து திரும்பி பார்த்துருக்க வேண்டாம். அவங்க வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா இவள் வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுப்பா. கண்ணை உருட்டுறதும் ஆட்டிட்டு போகிறதும் அந்த மாதிரி செஞ்சோன்னே அவனுக்கு வந்து சரி நம்மளதான் கவலை அப்படின்ட்டு ஒரு தாட் வந்துடும். பிரேக்கப் பண்ண தப்பு இல்லை, லவ் பண்ணவே ஃபர்ஸ்ட் தப்பு. லவ் பண்ணது தப்புன்னு சொல்லல, அவளுக்கு தெரியுது வீட்டுல ஒத்துக்கிட மாட்டாங்கன்னு. அப்பனா எதுக்கு அவ வந்து அந்த சிம்டம்ஸ் கொடுக்கணும்? லவ் பண்ணதே தப்பு. அது வந்து அவ வந்து வேணுங்கிட்டே தான் தெரிஞ்சுதான் பண்றா அப்படின்ல, அது வந்து ஒரு ஃபீல் தானே லவ்ங்கிறது. அது அப்போ ட்ரூ லவ் இல்ல. உண்மையான லவ்னா அவ வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்திருக்கணும். யாரும் வேண்டாம், வீட்டை வேண்டான்னு அதுக்குன்னு உங்க உடனே 20 வருஷம் பெத்து உனக்கு சோறு போட்டு இதுமாங்க அவங்க தேவையில்லைன்னு ஆயிருமா? அந்த 20 வருஷம் வீட்டில் இருக்கும்போதே தெரியுமா நம்ம ஃபேமிலி எப்படின்ட்டு? அப்பயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. கன்வின்ஸ் தான் வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக இருக்குமே தவிர லவ்வே பண்ணியிருக்க கூடாதுங்கிறது வந்து ஒரு சொல்யூஷனாக எனக்கு பார்க்க தெரியல. இப்போ நான் தான் எங்கள் அம்மா அப்பாவை சொல்லி புரிய வைக்க என்னால் முடியலன்னா நான் எதுக்கு லவ் பண்ணணும்? அப்படின்னா அதுக்கு லவ்வே அந்த இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லலாம். அதான் நான் கேட்க, நம்ம 20 வருஷம் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துருப்போம். நம்ம ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரியும், எதில் கன்வின்ஸ் ஆவாங்க, எதில் ஆக மாட்டாங்கன்னு. அதை பற்றி நம்ம அதை வச்சே முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை பிரபு, 20 வருஷம் பெற்று வளர்த்தவங்க தான். அவங்களுக்கு தான் பொண்ணை விட கௌரவம் இல்லை, அந்த ஃபேமிலி ரிலிஜியன்னா பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கனாலும் அவ பேசலாம். எத்தனை வருஷம்னா கல்யாணமே முடிக்க மாட்டேன்னு இருக்க வேண்டியதானே. அன்னைக்கு தான் ஒருத்தங்க ஸ்டோரி சொன்னாங்க. ஆர்ஜே பாலாஜி பாட்காஸ்ட் சொல்லுவான். ஆர்ஜே பாலாஜி ஃப்ரெண்டு 40 வருஷமா எத்தனையோ சொல்லியிருப்பான். 40 வயசு, அவ்வளோ நாள் வரைக்கும் மேரேஜே பண்ணாமல் இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணி லவ் மேரேஜ், பட் ஆனால் ரீசன் ஒத்துக்கல. அதே இது ஜெஸ்ஸியும் பண்ணியிருக்கலாம். ஜெஸ்ஸி கார்த்திக் எப்படின்னா வெயிட் பண்ணியிருப்பான். அப்படி இல்லை, வீட்டில் பைக் கேட்கும், தரமாட்டாங்கன்னு முதலே தெரியும், அதுக்கு நம்ம கேட்காம இருக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் வீட்டில் வந்து கேட்குறேன் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்கலலா. அப்போனா அந்த இடத்துல ஃபஸ்ட்டே அதை கேட்க வேண்டாமே அப்படிங்கிறதா. நீ ஆசைப்படாமல் இருக்கலா, ஆசைப்பட்டிருக்கலா. அவளும் அந்த இடத்துல ஆசை தான் படுவா, அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவா. கிடைக்கலன்னொன்னே சரி ஓகேன்னு விட்டுட்டு போயிட்டா. இல்லை, நான் ஒரு பைக்கை விட்டு கொடுக்கலாம், ஒரு லவ் பண்ண ஒரு பேர்சனை விட்டு கொடுத்தா பைக் வந்து ஹேர்ட் ஆகாது என் மேலே. ஆனால் அந்த பேர்சனை வந்து நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு
அந்த பேஷன் வந்து நான் இது பண்ணலன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்களா? வீட்டில் வந்து ஒத்துக்கிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவள் லவ்வே பண்ணியிருக்க வேண்டாம்லாங்க. சரி, ஒன்னு அவ லவ் பண்ணியிருக்க வேண்டாம், அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருந்தோம், விட்டு போனே தப்பு. ஆமாம் ஆமாம், கன்க்ளூஷன். கன்க்ளூஷன். இப்போ வந்து கார்த்திக் சுச்சுவேஷன்லேயே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவர் வந்து எப்படி என்ன மாதிரிலாம் பண்ணி அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி ஹீல் ஆகி வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்கள்? ஃபோக்கஸ்ட் ஆன் ஒர்க். அவள் போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டைரக்டராகவே ஆவான். அது மாதிரி எல்லாருமே ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட பேசணும், சிம்பத்தி காண்டி இல்லை, ஒரு கிளாரிட்டி காண்டி. நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். அவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வந்து ஒரு மேல் ஃப்ரெண்டாக எதிர்பார்க்கியா ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டாக எதிர்பார்க்கியா? மேல் ஃப்ரெண்ட்ட சொன்னோம்னா சிரிப்பான், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ட சொன்னோம்னா தட்டி கொடுப்பாங்க. அந்த தட்டி கொடுக்கறது தான் அது இன்னொரு காதலாகும். அதுதான் நான் சொல்கிறேன், சிம்பத்தியை நான் அந்த இடத்துல தேட வேண்டாம், ஒரு கிளாரிட்டி தரணும். சிம்பத்தி வச்சு லவ் வர்றது வேற. அதான் நீ சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தட்டி கொடுப்பான், அது ஒரு லவ்வாக மாறும். அது நான் சொல்லலை. சிம்பத்தி வேண்டாம், ஒரு கிளாரிட்டி. தனிமையில் நம்ம ஒரு 10 நாள் இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கும், நமக்கு அழுக வரும், அழுகணும், அழுது முடித்து அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரணும். அந்த தனிமை அப்படியே நம்ம செட் ஆகிடக்கூடாது. அது வந்து எப்படின்னா டைம் கிடையாது. டைம் வந்து மாற்றிடுமாங்க, காலம் மாற்றிடுமாங்க, காலம் மாற்றாது. அக்செப்டன்ஸ், அதை விட்டு நம்ம மாறி வரணும். வந்தால் தான் மாறுமே தவிர காலம் வந்து என்றைக்குமே பதில் சொல்லாது. எனக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எனக்கு பார்க்க இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து எனக்கு நடந்தது இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. பிரேக்கப்னு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்கை பேஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அவங்களால மறக்க முடியும். அந்த ஃபோக்கஸை ஒர்க்கில் போட்டு அப்படி போனவங்க தான் நிறைய பேர் நம்ம இருக்காங்க. அமைதியாக இருந்தாலுமே அவங்களோட மெமரிஸ் நம்ம எங்கெங்கே போனோம் அதை மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி, ஒர்க்குங்கிறத தான் எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று வருது. ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லைன்னுட்டு நிறைய பொண்ணுங்க வந்து விட்டுட்டு போவாங்க, பசங்களும் விட்டுட்டு போவாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியலாக வந்து ஒருத்தவங்க விட்டுட்டு போகணுன்னா அது வந்து ஒரு ரைட் திங்கே கிடையாது. ஏன்னா காசு வந்து எப்போனாலும் வரும் போகும். ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு அதே பர்சன் அந்த மாதிரி கிடப்பாங்களான்றது டவுட்டு தான். ஸோ அதுக்காண்டி ஃபினான்ஸுக்காண்டி யாரும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சும்மா இருப்பான், அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் அவனுக்கு கிளிக் ஆகலாம் மேபி. அதுக்கப்புறம் அவனோட பெஸ்ட்டை கொடுத்து அவனோட லைஃப்பை அவன் எடுத்துகிட்டு போகலாம். அதான் ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டெடியாக இல்லைங்கிறக்காக விட்டு போகிறத விட கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம். ஒருத்தங்க இல்லைனாலும் சூரியவம்சம் தெய்வானி மாதிரி ஒரு கலெக்டராக இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டராக இருந்தாங்க. அந்த மாதிரி நடக்கணும்னு நான் சொல்ல, ஆனால் ஒருத்தங்கள் இல்லைனா இன்னொருத்தங்களுக்கு வேலை இருக்கும், ஏதோ கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்து கண்டிப்பாக அவங்க மோட்டிவேஷன் கொடுத்தா பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. லவ்வருக்காண்டி ஒரு வேலைக்கு கூட போகாமல் ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்காண்டி நாயா பேயா அலைஞ்சாவது ஒரு வேலையை தேடி கண்டிப்பாக போவாங்க. ஃபினான்ஷியலாக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறக்காண்டி ஒருத்தவங்க விட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அவங்கள திரும்ப அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவள் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ தான் விட்டுட்டு போனோம், அவள் அப்படி சொன்னதுக்கப்புறமும் நீ தான் விட்டுட்டு போனோம். அதுவே எந்த சுச்சுவேஷனில் நம்ம விட்டுட்டு போனோம், ஒருத்தங்களை பிரேக்கப் பண்ணலாம், இந்தந்த சுச்சுவேஷனில் எங்கெல்லாம் பிரேக்கப் பண்ணலாம். 2 பேத்துக்குமே ஒரு வேவ்ஸே செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பிரேக்கப் பண்ணு. வேவ்ஸ்னா என்ன மாதிரி சொல்லார? நான் ஒரு விதமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவள் ஒரு விதமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வந்து 2 பேத்துக்குமே கான்வர்சேஷனே வந்து அது இதுன்னு சண்டை தான் வருது. அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். 2 பேரோட வேவ் லென்த்துமே செட் ஆகல, ஆப்போசிட்டாக இருக்கு. ஆப்போசிட் சைட்ஸ் அது வந்து மேக்னெட்டு லைஃப்பில் அது வந்து இதாகாது. கரெக்டாக தான். அதுக்குன்னு 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 80 ஒரு 20 இருந்தால் கூட ஓகே. 100 அப்போஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் தப்பு. எந்த சிச்சுவேஷனில் நம்ம பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணணும். டாக்ஸிக்குன்னா என்ன மாதிரி சொல்கிறேன்னா, எப்போ வருவீங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவங்க கூட இருந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணும். என்னதான் மனுஷனாக இருந்தாலும் அவங்க கூட கமிட்டடாக இருந்தாலும் அதுக்குன்னு அவங்க கூடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நமக்கு ஒரு 20% ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா 80% கமிட்மெண்ட்டில் இருந்துக்கலாம். ஓகே, எதுவுமே கிடையாது, நீ வெளியவே போகக்கூடாது, எனக்கு அடிமை மாதிரி இருக்கணும், நான் சொல்லதெல்லாம் பண்ணியே ஆகணும்,
10% இருந்தால் கூட ஓகே. 10ல இருந்தா கூட 1ல இருந்தா கூட ஓகே தானே வச்சுப்போமே. ஏன்னா நமக்காக அவங்க வந்து வாழ்க்கையை கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற நம்ம 1% ஃப்ரீடம் கூட எடுத்துக்கலாம். டாக்ஸிக்னு சொல்லும்போது நம்மளை ஒரு கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. நீ இப்போ ஒரு பையனா இருக்க, உன் கேங்கில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த 10ல் 5 பொண்ணுங்க 5 பையங்க அப்படின்னா நீ அந்த கேங்கில் இருக்காத, நீ அந்த பொண்ணுங்க கூட, அது பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இது வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ அந்த மாதிரி கேங் பழகுறாங்கன்னா, இப்போ நீ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பழகி பார்த்தா தான் வந்து உனக்கு தெரியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. பழகவே இல்லைன்னா உனக்கு வந்து தெரியவே செய்யாது யார் எப்படி இருப்பா அப்படின்னு. நீ ஒரு ஃபுல்லாக பசங்க கூடவே வைக்கிறேன்னா அந்த பொண்ணுனா இப்படி தான், என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அலோவ் பண்ணணும். அதான் அதுக்குன்னு அந்த பெஸ்டிலே ரேஞ்சு நான், அதாவது நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அங்கே போய் வளைஞ்சிக்கிட்டு இருந்தானா அது ஒப்பேராது. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னா தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாக் வந்து நான் வந்து பார்த்தேன். மூட் ஸ்விங்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு நிறைய வந்து டாக்ஸிக்காக பண்ணுறது. மூட் ஸ்விங்குன்ட்டு அது இல்லை, எனக்கு ஒன்று சரியான புரியவே இல்லை என்னன்னு. மூட் ஸ்விங்கா தண்ணி கேனு எடுத்து மண்டையில் அடிப்பானா? அதெல்லாம் என்ன இருந்தா நீங்க கல்யாணமே பண்ணியிருந்தாலும் டிவோர்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. சரி, அது மாதிரி டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னும் போது இப்போ நிறைய பேர் வந்து டவுரினால இது போறாங்க, அந்த பொண்ணுனா இறந்துருக்கு. அதை வந்து என்ன நினைக்கிறீங்க? மெயின் ரீசன் வந்து டவுரி. அவங்க வந்து கொடுத்து பழகிட்டாங்க, நம்ம வாங்கி பழகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மென்னா வந்து என்ன இருக்கணும்னா, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கணும். அவங்க தாராங்கிறதுக்காண்டி கொஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காம இருந்தாலே ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். டவுரி சிஸ்டம் வந்து லவ் கம் அரேஞ்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. லவ் பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க. அதில் கூட நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பையன் தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த பொண்ணு வீட்டில் பேசுகிற, அந்த பொண்ணு தான் ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து பையன் வீட்டில் பேச வைக்கிறதுன்னு இருக்கும். அப்படிங்கிற அவங்க ஆல்ரெடி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கு. இந்த இடத்துல எனக்கு டவுரி வேண்டாம் அந்த பொண்ணும் சொல்லும். அவன் உண்மையிலே மனசாரதான் சொல்லுவான், டவுரி வேண்டாம், எந்த பிரச்சனையும் வராது பின்னாடி அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் மனசு மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு கல்யாணமே முடியாமல் ஒரு 30 கிட்ட போகும்னு வச்சுக்கோயேன், நம்ம அந்த இடத்துல ஃபுல் வெக்ஸ் ஆகிருப்போம். அரேஞ்ச் மேரேஜ் தான் லாஸ்ட்டு ஆப்ஷனுங்க மாதிரி நம்ம செட் ஆகிருப்போம். அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக எதுவும் பேசுவோமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா மேரேஜ் அவங்க அரேஞ்ச் பண்ணுறதே அவங்க பண்ணி தராங்க. நம்ம இந்த இடத்துல போயிட்டு என்ன டவுரிலாம் வேண்டான்னா ஒரு அடித்து உட்கார வச்சு உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதே பெருசு, அந்த மாதிரி முடிப்பாங்க. இப்போ அவன் சொன்ன மாதிரி வந்து லவ் கம் அரேஞ்சில் வேணால் கொஞ்சம் வேணால் ரெடியூஸ் பண்ணலாம், கட் பண்ணலாம் ஃபுல்லாகவே. ஆனால் வந்து பியூர்லி அரேஞ்ச் மேரேஜில் வந்து நம்ம கம்மி வேணால் பண்ணலாமே தவிர கட் பண்ணல லெவலுக்குலாம் இன்னும் வரல. நம்மளால முடியுங்களா? நம்ம ஒரு நம்ம சொல்லி வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம்ல? கன்வின்ஸ் பண்ணி கம்மி தான் பண்ணலாமே தவிர ஃபுல்லாக எனக்கு வேண்டாம் இல்லை. சொல்லி பார்ப்போம், வீட்டில் வந்து சொல்லி பார்க்கலாம். நம்ம அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்படி வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டில் சொல்லிடுவோம். அதான் நான் சொன்ன மாதிரி தான், உனக்கு கல்யாணம் முடிக்கிறதே ஒரு பெரிய கேடு. இல்லை நீ வேற வந்து பேசுவியா, என்ன எதிர்த்து வர பேசுவியோ அப்படின்னு ஒரே அடி உனக்கலாம். நீ கேட்க நான் சொல்லலை, வீட்டில் கேட்பாங்க. அதை உன்னால் அவாய்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி இதை வந்து கொண்டு வர்றது கஷ்டம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பெரியார் அப்படின்னு நினச்சிருந்தா இப்பவும் நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஸோ யாராச்சும் ஒருத்தர் இனிஷியேட் எடுக்கணும், அது நம்ம எடுப்போம். That's it, the video. Good night. Bye.